வணக்கம் முகத்தோட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா நம்ம விஜய் திருச்சியில் அப்படியே பறந்து போய் லேண்ட் ஆகிட்டாரு. எதுக்கு அங்கே லேண்ட் ஆகுன்னு கேட்டால், நான் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன். அப்போ சென்னையில் வந்து பெரம்பூர் அந்த தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன். அப்போ இந்த தொகுதி இதில் நான் போட்டியிட போகிறேன். 2 தொகுதி யாராக இருக்கு? ஒன்று வந்து என்னோட காதலிக்கு, இன்னொன்று வந்து எனக்கு அப்படின்ற பேர். அண்ணன் வந்து தோல்வி பயத்தில் பார்த்தோன்னா 2 தொகுதியில் போட்டிடுறாரு. 2 தொகுதிண்ணா என்னன்னா அது எல்லாமே அண்ணனுக்கு 2 தான். 2 வீடு, 2 மனைவி, 2 தொகுதி. என்னன்னா அது? அப்ப பெரம்பூர்ல உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இல்லையா? நீங்க வந்து தோத்துறணும் பயம் வந்துச்சோ? திருச்சியில வந்து ஒரு வேட்புமனை போட்டு வைக்கலாம், போட்டுட்டு ஜெயிச்சா ஜெயிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா என்னன்னா அது? திருச்சியில் அண்ணனுக்கு எப்படிலாம் பெரும் வரவேற்பு இருந்துச்சு என்று இந்த ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று பாருங்க. பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு எப்படி மக்கள் சப்போர்ட் இருக்குன்ட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்ன இது வெட்ட வெளியில கூட்டத்தே காணா? ஐயோ என்னன்னா அது? ஆஹா, அப்ப டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க போல. என்னன்னா அது? என்ன காரணம்னா ஏன் உங்களை கூட சேர்க்க முடியலன்னா, திருச்சியில் பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அதனால அணில் குஞ்சுங்க எவனும் வந்து ரோட்ல வீதியில் எவனும் இல்லை. ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அண்ணன் வரும்போது இந்த கொஞ்சம் நஞ்சம் அணில் குஞ்சுங்களாம் வந்து அப்படியே கூட்டம் கூட்டி பெருசா ஒரு பந்தா கட்டலாம் நினைச்சாங்க. ஆனா அண்ணன் நேரம் பார்த்து எக்ஸாம். அதுக்கு ஒரு ஆதாரமா இந்த ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. சத்தம் போடாதீங்க. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. வாய முடுங்கடா ஐயோக்கர் ராஸ்கலா, இதே மார்கழி மாசம் நாய்ங்க கத்துற மாதிரி ஏன்டா கத்துறீங்கன்னு சொல்லி அங்க ஒரு மேடம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோன்னா, இந்த 18 வயசு கூட தாண்டாம இந்த ஓட்டு கூட இல்லாம சின்ன சின்ன பசங்க இருக்காங்க தெரியுமா, அந்த அணில் குஞ்சு தற்கொலைகள். ஸோ அவங்க தான் பார்த்தோன்னா அண்ணனுக்கு பெரும் பலமா பெரும் ஃபேன்ஸா வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களை நம்பி அண்ணன் வந்து களத்தில் குச்சிக்கிறாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இப்ப சமீப காலமா விஜய் எங்கன்னா மக்களை சந்திக்க போனாவே மக்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. ஐயோ சனி வருதுரா, ஐயோ யம வருதுரா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, திருச்சியில் போயிட்டு இவங்க முதல்ல இறங்கணும்னே பார்த்தோன்னா, நம்ம ஆதவ அர்ஜுன்கிறார் தெரியுமா, சோடா பட்டன். அவர் என்ன பண்ணாரு, இப்படி சொல்ற ஆட்டின்னு காருக்குள்ள கார் ஓட்டு வந்தார் பொழுது. யோ செவினர்னு ஒரு காவல்துறை அதிகாரி பாவம், அவர் மாதிரி டியூட்டி பார்த்துருக்காரு. என்ன சரக்கு அடிச்சா, என்ன சரக்கு போடான்னு தெரியல, நேராக காரை வேகமா ஓட்டு வந்து ஒரு போலீஸோட காலை உடச்சு விட்டாப்புல நம்ம ஆதவ அர்ஜுனா. என்னது காலையிலே போதை போட்டு வந்து எவன் மேலாம் விட்டு ஏத்துறது? என்ன அவர் மேல உனக்கு கோபம்? உனக்கு என்ன காரணம்? நோ ரீசனு. ஆனா பரவாயில்ல, அந்த அணில்களாம் வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து தூக்கிட்டு போறாங்க. இந்த வகையில வந்து நம்ம வந்து ஓரளவு பாராட்டலாம். ஆனா ஆதவ அர்ஜுன் இவ்வளவு பேர் சம்பவம் நடந்திருக்கு. ஆனா நம்மளோட ஆதவ அர்ஜுன்கிறாருல வளர்ந்து கெட்டவன். என்னன்னா அது? இவ்வளவு பேர் சம்பவம் நடந்தாங்க, அட்லீஸ்ட் வெளியே இருந்து வந்து பார்க்க மாட்டீங்களா? அப்படியே உள்ளே காருக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பயமா வெளியே வந்து அவனை அடிச்சிருவான்ட்டு? வாய் திறந்து சொல்லுங்கண்ணா, பயம் இல்லை. அப்போ வந்து பார்க்கலாம்ல, உன் கார் தானே, ஒருத்தன் கார் மேலே ஏற்றி காலை உடைச்சிருக்கேன், வந்து பார்க்க வேண்டியது தானே. வெளியே வந்தால் தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் போதையை போட்டுக்கிறாரு, போதைக்கிறார். வெளியே வந்தால் பப்ளிக்லாம் வந்து குமரி கஞ்சி காய்ச்சிருவோம் அப்படின்ட்டு கேட்க அண்ணன் பயந்துட்டே வந்து உள்ள இருக்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வண்டி போயிட்டே இருக்குது, எவனே வந்து பைக்கில் வந்து கீழே வந்துட்டான். விழுந்த உடனே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இறங்கி வராரியா, சா பார்க்கும் போதே செம்ம சூப்பராக இருக்குல்ல. அண்ணன் இறங்கி வந்து அப்படியே தூக்குறாரு. ஓ இதை தானே நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி களத்தை வந்து நிற்க மாட்டேங்க, இந்த மாதிரி ஏன்னா வெளியே வர மாட்டேங்க, இவ்வளோ நாள் கேள்வி கேட்டேன். இன்னைக்கு மட்டும் ஏன்னா அப்படி வரீங்க? என்ன காரணம்? கரூர்ல 41 பேர் இறந்தப்ப நீ களத்துல நின்று இருந்தா மக்கள் உனக்கு கொண்டாடி இருப்பானுண்ணா, நிக்கலையே, பயந்து தானே ஓடுனா. அது மட்டுமா, உன் கண்ணு முடிய சாவறவனு தூக்கின்னு ஓடுறாங்க பப்ளிக்லாம். ஆனா அண்ணன் பார்த்தனா பாட்டுகளுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாட்டு வசனம் பாடிட்டு இருந்தேன். அப்ப சக தொண்டை உன் கண் முன்னே கரூர்ல சாவறான். அதெல்லாம் கடந்து தப்பிச்சு ஓடுனீங்க சென்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இறங்கி பாக்குறேன்னா பரவாயில்ல. ஒருவேளை அண்ணனுக்கு சுயநினைவு அறிவு வந்துச்சுன்னா கண்டிப்பா திரிஷாக்கா வீட்டுல கூட அண்ணன் சீக்கிரம் வெளியே வந்துருவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி இந்த அணிகள் வந்து இந்த வெயில எப்படிலாம் படாது பாடுபடுறான்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பார்த்துருவோம். ஏன்னா அண்ணன் வர ஏசியில் பொறுமையாக வந்து போவார். ஆனால் இந்த அணில்கள் பார்த்தோன்னா, விஜய் வர்றாரா சினிமாக்காரன் வரானா அப்படின்னு அவனை பார்க்குறதுக்காக கால் கடுக்க நின்றுட்டு வந்து வெயிலில் காத்துக்கிறான். எப்படி மயக்கத்தில் வந்து இருக்கிறான்ட்டு இந்த ஒரு சின்ன வீடியோ பாருங்க. எவ்வளோ தற்கொலைத்தனமா ஒரு சினிமாக்காரனுக்காக இவ்வளோ வந்து சாகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வாங்க வீடியோ பார்ப்போம். பெனே மதே பெனே மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. இதுதான்
அப்போ இந்த பசங்க பார்த்தீங்கன்னா சினிமா மோகத்தில் எந்த ஒரு சேஃப்டி எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, அவ்வளோ கூட்ட நெரிச்சல் வந்து மூச்சு கூட விட முடியாமல் தின நிற்கிறாங்க. ஸோ அண்ணன் பார்த்தோன்னா சொகுசாக வந்து பேசிக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போகிறாரோ அடுத்தடுத்து பார்த்தோன்னா பல வந்து உயிர் சேதங்களை வந்து உருவாக்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வர்றதுக்குள்ள அண்ணன் வந்து இன்னும் பல சாவு வந்து காவு வாங்காமல் விட மாட்டார். அதையும் தாண்டி இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, அண்ணனுக்காக இந்த பசங்க வந்து எப்படி வெயிலில் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோ ஒன்று பாருங்க. நாங்க அங்க இருந்தோம் இங்க இருந்தோம், இப்ப நாங்க இங்க வந்துட்டோம், இப்ப அடுத்து எங்க போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கால் கடுக்க நிக்க வைக்கிறானு, வெளியே விட மாட்டான்னு பழுது. அண்ணன் வராரு, வெயிட் பண்ணுங்க சொல்லி பின்னாடி ஒரு பொண்ணு பதறுது, ஐயோ என்னால முடியல அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து கதறிட்டு இருக்கு. ஸோ அண்ணன் வருவாரு, சினிமாக்கார வருவான், எப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சினிமா தற்கொலைகள் பார்த்தியா, சின்ன சின்ன பசங்களாம் இதெல்லாம் ஓட்டுக்குன்னு இருக்கான்னு கூட தெரியல. எதுக்கு இப்படி வந்து கால் கடுக்க நின்று இப்படி வந்து சாவணுன்ற? ஏமா உங்களுக்கு அறிவு சூடு சொன்ன எதுவுமே இருக்காதா? ஏற்கனவே கரூரில் 42 பேர் கொண்டுட்டு தப்பிச்சு ஓட்ட ஒரு ஆள் தான் அவரு. அவருக்காக எதுக்குமா அப்படி வந்து வெயில வந்து கால் கடுக்க நின்று சாவுறீங்க? என்னைக்குன்னா ஒரு நாளாவது உங்க அப்பா அம்மாக்கு இப்படி வந்து கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து எதனா வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம், என்ன அவசியம்னா சினிமா போகும். அந்த சினிமா முகத்துல வந்து ஐயோ எப்படின்னா சினிமாக்காரன் நேர்ல பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தற்கொலை அணிகள் வந்து நிக்குதுங்க. தயவு செய்து வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்கு வந்து புத்திமதி சொல்லி திருத்துங்க. அப்படியே மீறி போச்சுன்னா செருப்பை கழட்டடிங்க. ஏன் அப்படி சொல்லனா, தஞ்சாவூர்ல இப்பதான் சமீபத்தில் தஞ்சாவூர்ல ஒரு பையன் போயிட்டு விஜய் பார்க்கணும் போயிட்டு பைக்ல விட்டு செத்து போயிட்டான். கிட்டத்தட்ட 10-15 நாளா அந்த பையன் வந்து சிகிச்சை பலனின்ற ஹாஸ்பிட்டல் வந்து செத்து போயிட்டான். அவங்க அப்பா சொல்றாரு, எவனும் என் பையனை வந்து பார்க்க வரல, கரூர்ல வந்து 41 பேர் பார்க்காதானே என் பையனை வந்து பார்க்க வந்துருப்பான்னு சொல்லி அவங்க அப்பா கதறாரு, அழுகுறாரு. அதை பார்த்து கூட இந்த தற்கொலைக்கு வந்து மாற மாட்டேது, திருந்த மாட்டேதுன்னா நம்ம என்னத்த சொல்றது? அடுத்து நம்ம விஜய் அவர்கள் வழக்கம் போல எங்க போனாலும் இதே டைலாக் இல்ல, விடுறதே இல்ல, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே. ஆனா அவங்க யாரும் ஒன்று வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஆனா அண்ணன் மட்டும் சொல்லிக்கிறாரு வந்து பல பேர் பல விதமா சொல்லலாம், இது வந்து 4 முனை போட்டி இல்ல இது வந்து 5 முனை போட்டின்னு சொல்லலாம், ஆனா 2 முனை போட்டி தான் இங்க, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது வந்து எந்த ஒரு கூட்டணி சப்போர்ட்டும் இல்லாம ஒரு தனி ஆடா வந்து அண்ணன் வந்து எந்த கான்ஃபிடன்ட் இப்படி பேசுறாருன்னு தெரியல. அதையும் தாண்டி அண்ணன் ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச் கொடுத்துறாரு. அந்த ஸ்பீச்சை பார்ப்போம். ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். நோ, என்னன்னா அது எங்களுக்கே அப்படி நீ வந்து என்ன நீ விட்டு வந்த, அவ்வளவு பேர் வசதி விட்டு வந்த, எங்க நீ விட்டு வந்த? வசதி என்ன ஒருவேளை நீ சம்பாரிச்ச சொத்தெல்லாம் மக்களுக்கு எழுதி வச்சியா, இல்ல அட்லீஸ்ட் உங்க கட்சியில் இருக்கிற தொண்டனுக்கு எவனா வந்து எழுதி வச்சியா? அதாவது புசியானதானே நீ வந்து கடன் கொடுத்ததா சொல்லி கடனா தான் நீ வந்து காமிச்சிருக்க. அது மட்டுமா, பெத்த பிள்ளைக்கு நான் கொடுத்த காசு கடன் சொல்லி நீ வந்து கணக்குல காமிச்சிருக்கீங்கள? நீ வந்து யாருக்கு தான் தூக்கி கொடுத்த? ஒருவேளை திரிஷாக்காக தூக்கி கொடுத்துட்டீங்களோ? அந்த அக்காக்கு நீ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இங்க வந்து பார்த்தனா நான் உங்களுக்காக வந்தேன், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன், எங்க நீ வந்த? உன்னை யார் வர சொன்னான்னு கேட்கிறேன். அதாவது மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும், அதுவும் பேச வைக்கல. உன்னுடைய வந்து கொள்கை என்ன, அதுல வந்து நீ ஸ்ட்ராங்கா இருக்கியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துல வந்து நிப்பா, நான் வந்து பயந்து ஓட மாட்டேன் அப்படின்ற பேர் நீ இருக்கியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அடுத்து கட்சியை ஆரம்பிச்சு நீ எவ்வளவு நாள் வந்து நீ மக்கள் வந்து நேரில் பார்த்துருக்க? அதாவது பெரம்பூர்ல வந்து நான் வந்து 5 தொகுதி பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்தேன். அன்னைக்கு நீ பார்த்தது 2 தொகுதி தான். அடிக்கிற வெயில வந்து வெயில் தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிட்ட. அப்ப மக்களை பார்க்கறதுக்கு இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து வெயில பாக்குறதுக்கு உனக்கு குத்துது கொடைதுன்னா நீ எப்படி மக்களுக்கு களத்துல வந்து நிப்ப? அப்ப நீ அவனா சட்டை பிடிச்சி கேட்பானா? அடுத்து வழக்கம் போல அண்ணன் பார்த்தனா எந்த பிரச்சனை யாரை பத்தி பேசணும்னு தெரியாம டிஎம்கே பிடிச்சுன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டா கேஸ் பற்றாக்குறை, கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, இந்த மாநில அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கிறாரு. நோ, என்னன்னா உண்மையாவே நீ வந்து சிஎம் ஆகணும்னு ஆசையில் இருக்கியா? கேட்டா நீயே சொல்லிக்கிற நான் வந்து முட்டாளுக்கிறது, நான் வந்து அறிவாளி சொல்லிக்கிறேன். கேஸ் பிரச்சனை யார் பிரச்சனை, எதை பத்தி எதை நோக்கி நீ கேள்வி கேட்கணும்? மத்திய அரசு நோக்கி மோடி அரசு நோக்கி நீ கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டியா? ஆனா இங்க வந்து நீ டிஎம்கே அரசை பத்தி பேசிக்கிற. அவர் என்ன பேசுறாருன்னு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துரும், அப்புறம் பேசுவோம். நஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். எவங்க வாயில வராது அந்த வார்த்தை, எவங்க வாய் திறந்து சொல்லானே? சாதாரண யூடியூபரே பார்த்தனா மத்திய அரசு மோடி அரசு பிஜேபின்னு சொல்றானே, என்னதானே அப்படி காரணம்? உங்களோட வாயில வந்து அந்த மோடின்ற ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. பயமா? இப்படி வந்து பயப்படுற ஆளு, இப்படி வந்து தொடர் நடக்கிற ஆளு, நீ எப்படின்னா வந்து மக்களுக்காக நிற்ப? எப்படின்னா நீ மாநில உரிமைக்காக நீ பேசுவ? அடுத்து நான் சொல்றாரு பாப்போம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும்
இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா உலகத்திலே பார்த்தோன்னா 1ஆம் நம்பர் தற்கொலை யாருன்னு தேடி பார்த்தா அது நம்ம விஜய் அவர்கள் தான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனை யாரை நோக்கி கேள்வி கேட்கணும், எதை பேசணும் கூட தெரியாம நீங்க வந்து பேசுற அரசியல் பண்றேன்னா என்னன்னா இது? நீங்க சரியான ஒரு ஆண்மை உள்ள ஆளா இருந்தா நீங்க எதை நோக்கி பேசிருக்கணும், எதை இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஹெட் நியூஸா மாத்திருக்கணும். ஆனா அதை பத்தி பேசலையானே. என்ன காரணம்னா ஒருவேளை இடி ரைடு வந்து பயம் தொடர்நடிக்கை. ஸோ இப்படி ஒரு தொடர்நடிக்கை இருக்கிற நம்ம அண்ணன் தான் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளணும், ஆட்சியை பிடிச்சிடணும், நாங்கள் வந்து கொள்கை எதிரான பிஜேபி நாங்கள் வந்து எதிர்த்து டைரெக்டாக 1-to-1 நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுவோம், சண்டை போடுறோம்னு சொல்லி அண்ணன் கம்பு சுத்தின்கிறாரு. உண்மையாகவே அண்ணன் வந்து பிஜேபி நோக்கி, மோடி அரசு நோக்கி அண்ணன் களத்தில் சண்டை போடுவார்ன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.